பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இறையும் இயற்கையும் என்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் படைப்பில் உறைகின்ற கடவுளை பற்றியும் இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை செல்வத்தை பற்றியும் நாம் விரிவாக அலசி பார்த்தோம். இந்த வாரம் இறையியலும் விஞ்ஞானம் பார்வையிலே இறைவனுடைய படைப்பை பற்றி நாம் ஆலோசிக்க போகிறோம். இறையியல் விஞ்ஞான பார்வையிலே இறைவனுடைய படைப்பு 6 நாட்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் 4வது நாளோடு ஏற்கப்பட்டிருக்கும். 2வது நாள் 5வது நாளோடு சேர்க்கப்பட்டிருக்கும். 3வது நாள் 6வது நாளோடு இணைக்கப்பட்டிருக்கும். விஞ்ஞான பார்வையில் பார்க்கின்ற பொழுது கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும்னா 3 நாட்கள், முதல் 3 நாட்கள் இறைவன் ஹார்ட்வேர் என்பதை படைக்கிறார். 2வது 3 நாட்களிலே இறைவன் சாஃப்ட்வேர் படைக்கின்றார். முதல் நாளில் நாம் பார்க்கிறோம், இறைவன் ஒளியை படைக்கிறார். ஒளி இருந்தால்தான் இந்த இயற்கை மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படுத்தும். ஒளி என்பது பார்க்கக்கூடியது, இருள் என்பது பார்க்க முடியாதது. முதல் நாளிலே ஒளியையும் இருளையும் படைக்கிறார். ஒளியை பிரிக்கின்றார் இருளிலிருந்து. ஒளி என்பது மேட்டர் என்று சொல்லலாம், தமிழில் மூலப்பொருள் என்று சொல்வார்கள். இருள் என்றால் எனர்ஜி என்று சொல்லலாம், ஆற்றல், சக்தி. நாம் பார்க்கக்கூடிய உலகம் 5% தான். மனிதனால் பார்க்கக்கூடியது 5% மட்டும்தான். 95% நம்ம பார்க்கவே முடியாது. அதுதான் டார்க் மேட்டர் என்று சொல்லுகிறார்கள். டார்க் மேட்டர் கண்ணுக்கு புலப்படாமல் போய்விடும். ஆனால் இறைவன் இந்த இரண்டையும் ஞானத்தோடு படைத்திருக்கிறார். ஒளியில் இருக்கக்கூடிய உலகம் 4 விதமான மூலப்பொருளை கொண்டது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸ், பிளாஸ்மா. தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் திடப்பொருள், திராவகப் பொருள், வாயு பொருள், மின்ம பொருள். நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இந்த மூலப்பொருளால் செய்யப்பட்டவை. இறைவன் படைத்த ஒரு மாபெரும் சாதனை ஒளி. இருளில் இருக்கக்கூடியது நான் சக்தி என்று சொன்னேன், ஆற்றல் என்று சொன்னேன். 95% இந்த படைப்பிலே ஆற்றலாக இருக்கின்றது, இறைவனுடைய சக்தியாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது 4 வகையான சக்திகள்: கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். தமிழில் சொல்லுகின்ற பொழுது புவியீர்ப்பு சக்தி, மின்சார அணுசக்தி, வலுவான அணுசக்தி, வலுவற்ற அணுசக்தி. இதைத்தான் நாம் இருள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த இரண்டும் ஒன்றாக சேருகின்ற பொழுதுதான் உயிர் மலர்கின்றது. முதல் நாள் அடிப்படையாக இறைவன் மூலப்பொருளையும் சக்தியையும் படைத்து ஆசிர்வதிக்கின்றார். எல்லாம் நல்லதென கண்டார். முதல் நாள் முடிவுற்றது. Very nice. I'm happy. I got it.